ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரெஃப்ளெக்ஷன். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போது ரெக்கார்ட் பண்ணுற டைம் என்னென்னா 1:47 நான் இப்போது உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு இப்போ கொஞ்சம் எக்ஸாம் கிட்ட வருது. கொஞ்சம் அடுத்த வீடியோ போடுறதுக்கு டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்சம் வாய்ஸு மக்கப் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஏன்னா வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. அப்போது என்னால் சத்தமாக பேச முடியாது இல்லையா? அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. நம்ம இன்றைக்கி கிம்பாக் மின்ஜோன் ஃபேமிலியில் இருந்து 8th எபிசோட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன எபிசோட் 6th and 7th சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு சில பல காரணங்கள்னால அது மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகேடா, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். சும்மா அப்படி ஆன்லைன் மாதிரி பார்த்துட்டு போகலாம் போன வீடியோ பற்றி. போன வீடியோவில் நம்ம ஜேகேவை காப்பாற்றுறதுக்கு அப்படின்றதுனாலேயே வில்லன் காயுடைய தலையில் அவனுடைய அடியாலே ஒருத்தன் கன்னை வச்சுட்டு நிற்பான். நம்ம ஜேகே ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு இவன் எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலே அப்படி யோசிச்சுட்டு நிற்கிறப்போ அவன் டேவை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஜேகேவும் நீ எதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டேவை கூப்பிட்டு கிளம்பிடுவார்டா. ஓகே, நம்ம இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது டேவை அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு கிளம்புறப்போ டே கையில் அந்த நிலா பாப்பாவை பிடிச்சிட்டு அப்படியே நிலா பாப்பாவையும் கையோடு கூட்டிகிட்டு காருக்கு வெளியே வந்துடுறாங்க. இப்போது ஜேகே காரில் பின் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம நிலா பாப்பாவை அங்கே உட்கார வச்சுட்டு அவளுக்கு அடி எதுனா பட்டிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. அவகிட்ட சும்மா அப்படியே நல்லா இருக்கியா பாப்பா, உனக்கு எதுவும் இல்லைல்ல, எந்த பயமும் இல்லைல்ல, நான் இப்போ காப்பாற்றியாச்சு, உன்னை அம்மா கிட்ட கூடிய சீக்கிரம் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே கிளியராக பாப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவளும் இப்படி நல்ல பிள்ளை சமத்து பிள்ளை அழகாக எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு இப்போது இப்படி ஜேகேக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு அப்படியே நல்ல பிள்ளையாட்டே இருக்கா. இப்போ ஜேகே பாப்பாட்ட நல்லா பேசி முடிச்சுட்டு அவளை உள்ளே உட்கார வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு டேக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜேகேவை பார்த்துட்டு நல்லா அழுதுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஏன்னா 2 நாள் இல்லையா, ரொம்ப பயந்துருப்பார். ஸோ ஓடி அப்படியே ஹக் பண்ணிக்கவும் நம்ம ஜேகேவும் டேவை நல்லா காம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் நம்ம டே ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சிருவார். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஜேகேவாலேயே இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரும் 2 நாள் பிரிஞ்சு இருந்தது பாவம், ரொம்ப பயந்துருப்பார் அவரும். ஸோ அப்படியே அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரும் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் அழுதுறவும் இப்போ டீவை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து டீவாவே இப்போ நார்மல் ஆகிடுறாங்க. 2 பேருமே இப்போ நார்மல் ஆகிடுறாங்க. இப்போது ஜேகே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே கேட்க நம்ம டீவும் ஒன்று விடாமல் முழுசாக எல்லாத்தையுமே ஷாப்பிங் போனதுலேருந்து கடத்தினதுலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறான். இப்போது நம்ம டீ அப்படியே பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக்கா எனக்கு பசிக்குது, போகலாமா, எதனா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ நம்ம ஜேகேவும் அப்படியே சிரிச்சிட்டு சரி சரி போகலாம், காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது நம்ம ஜேகே டிரைவர் சீட்டில் உட்காருவோம். நம்ம டீ பக்கத்துலேயே பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு 2 பேரும் சேர்ந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா பேக் சீட்டில் பாப்பா நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாள். அவளை டிஸ்டர்ப்லாம் பண்ணாமல் அப்படியே 2 பேரும் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ ஜேகே அப்படியே பொறுமையாக காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா. இப்போது கார் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அந்த 15 மினிட்ஸ்லேயும் ஜேகே நம்ம டீவை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண எல்லா வழிகளையும் நம்ம டீ கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டு வர நம்ம டீவும் இப்போது நம்ம ஜேகேவை பார்க்காம அங்கே உள்ளவங்களாம் பிஹேவ் பண்ணது, அந்த பையன் சாப்பாடு கொடுக்குறப்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணது, நிலா கூட பேசினது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அவரும் ஷேர் பண்ணுறாரு. இப்போது அந்த கார் நேராக ஒரு ஹோட்டல் முன்னாடி தாண்டா போய் நிற்கிது. இப்போ அந்த ஹோட்டலில் போன உடனே நம்ம
ஜேகே போயிட்டு காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு வரவும், இப்போ நம்ம டீ தான் போயிட்டு அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் போயிட்டு ஒரு ரூம் கீ ஒன்று வாங்குறாரு. இப்போது ரூம் கீயை வாங்கிட்டு இருக்க ஜேகே இந்த பக்கம் குழந்தைய இது தோள் மேலே போட்டுட்டு அவர் கால் பேசிகிட்ருக்காரு. என்னென்னா, நம்ம சுகா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, இந்த மாதிரி பாப்பா கிடச்சிட்டா நான் டிவியும் வந்து கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். இப்போது அப்படியே டீ வந்து ரூம் கீலாம் வாங்கிட்டு அப்படியே வரவும், இப்போ ஜேகேவோட ஷோல்டர் அப்படியே டேப் பண்ணுறாரு. வாங்கிட்டேன் போகலாமா அப்படின்ற மாதிரி. இப்போ பாப்பா நல்லா நம்ம ஜேகேவோட ஷோல்டர்லலாம் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கா. இப்போது டீ அப்படியே கீயை வாங்கிட்டு அப்படியே ரூம் நம்பர் பார்த்து கரெக்டாக போக, இப்போ நம்ம ஜேகேவும் நம்ம டிவியை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு ரூமுக்கு போகிறாருடா. ஃபோன்லாம் பேசி கட் பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு நம்ம டிவியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக, இப்போ நம்ம ரூம் டோரெல்லாம் கண்டுபிடிச்சி டோரை வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஜேகேவை தான் உள்ளே அனுப்பிடுறாரு. இப்போ உள்ளே அனுப்பினோடனே நம்ம ஜேகே வந்து அப்படியே பாப்பாவை எழுப்பாமல் அப்படியே பொறுமையாக சென்டர் ஆஃப் த பெட்டில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அவளுக்கு போர்வையெல்லாம் போட்டு விட்டுட்டுருக்காரு. இப்போது அதை நம்ம வந்து அங்கே ரூம் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூம் டோர் அந்த ஃப்ரேமில் வந்து அப்படியே சாஞ்சிட்டு நம்ம ஜேகேவை அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்க, இப்போது அப்படியே போத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜேகே பார்க்கவும், நம்ம டீவும் அப்படியே ஜேகே கிட்டே போக, நம்ம ஜேகே எதுவுமே பேசாமல் அப்படி கையை பிடிச்சி அங்கே ரூமுக்கு வெளியே இருக்கிற ஒரு பால்கனிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கவுச்சில் நம்ம டீவை ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சுட்டு அவர் பக்கத்தில் அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்ம ஜேகே நம்ம டீயோடைய ஹிப்புக்கு பின்னாடி கையை அப்படியே சுற்றி போட்டு ஒரு கையை நம்ம டீயோட ஸ்டமக்கில் வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே நம்ம டீயோடைய சீக்ஸில் ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸை வாங்கி நம்ம டீக்கு அப்படி பல மாதம் ஆன மாதிரி இருக்கும். அந்த 2 நாளில் அவர் தண்ணியே அறியாமல் அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஆக்சுவலி அது வந்து சேட்னஸ்க்கு உள்ளதில்லை, எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எப்படியே இவன் வந்து கண்டுபிடிச்சி எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டானே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வர்றது. இப்போது நம்ம டீயோடைய ஃபோர்ஹெட்டையும் நம்ம ஜங்குடைய ஃபோர்ஹெட்டை 2த்தையும் வந்து அப்படியே சேர்த்து வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி 2 பேரும் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேர் கண்லேருந்து அப்படியே தண்ணி ஆறாக ஓடுது. அவங்களுடைய மிஸ் பண்ண அந்த நிமிஷங்கள் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி இப்போ நம்ம ஜேகே வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் நம்ம டீயோடைய லிப்ஸில் அப்படியே ஒரு சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. இப்போ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டுருக்கா. இப்போ ரூம் டோர் வந்து நாக் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டீ வந்து கீழே சாப்பாடு ஆர்டர் பண்ணிகிட்டே வந்திருப்பாரு. ஸோ அந்த சாப்பாடு தான் வந்திருக்கும். இப்போ ஜேகே போயிட்டு அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்து நம்ம டீக்கும் கொடுத்து அவரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இப்போ 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. அப்போது டீ ஜேகே கிட்ட, ஜம்புக்கா அங்கே என்ன ஒருத்தன் பிடிச்சி வச்சுருந்தால, அவனை உனக்கு தெரியுமா? ஆமாம் டீ, தெரியும். அது ஒரு பெரிய கதை, விடு, அது இருக்கு. ஜம்புக்கா ப்ளீஸ் சொல்லு, இப்போ நம்ம சின்ன சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம், சொல்லு, நான் அப்படியே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாருடா. இப்போ என்னென்னா, இது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்டா. இந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஒரு 3 to 4 நேம்ஸ் வந்து நான் புதுசாக ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்து யாரையும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி அப்படிலாம் கிடையாது. இது வந்து எனக்கு எந்த ஐடியாவும் இல்லாமல் நம்ம கூகுள் குட்டப்பாக்கிட்ட போயிட்டு கேட்டு அப்படி தெரிஞ்சுக்கிட்ட நேம் தான். நீங்கள் அதெல்லாம் எதுவும் குழப்பிக்க தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஜேகே எல்லாமே சொல்கிறாரு. என்னென்னா வந்து, இப்போ நம்ம ஜேகே இன்ஸ்பெக்டர் அசியோலில் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கிறப்போ ஒரு ட்ரக் சேலிங்கில் வந்து ஒரு கிரிமினல் நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அவன் பேர் வந்து ஜீஹோ. அவன் வந்து அங்கே வந்து இப்போ இந்த ட்ரக் சேலிங்கில் வந்து செகண்ட் இதில் அந்த மாதிரி வந்து ட்ரக் சேலிங்கில் இருக்கிறப்போ அவனை எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லோரும் போயிட்டு அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க போகிறப்போ அவனுக்கு அது தெரிஞ்சு அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணுவான். அப்படி ஓட ட்ரை பண்ணுறப்போ அந்த இடத்துல இந்த கண்டெய்னர்ஸ் இப்படிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சைடுக்காக வந்து அவன் ஓடிட்டுருப்பான். அந்த இடத்துல வந்து எல்லோரும் ஒரே டைமில் போனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரிஞ்சு போக தேட ஆரம்பிப்பாங்க. அந்த பிரிஞ்சு போகிற ஆட்களில் நம்ம ஜேகேவும் ஒரு ஆள் தான்.
அப்படி எல்லாருமே போயிட்டு எல்லோரும் ஒரு பக்கம் தேடிட்டுருக்க, நம்ம ஜேகே ஒரு பக்கம் இந்த ஒரு கண்டெய்னர்லாம் வந்து தாண்டி அப்படியே இது கன்னை வந்து கரெக்டாக லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அப்படியே எல்லா இடத்துலையும் தேடிட்டு வரா. இப்போ கரெக்டாக அவன் மாட்டிடுறான். ஆனால் அவன் மட்டும் மாட்டல, கூட இப்போ உள்ள வில்லன் காயும் இருக்கான். என்னன்னு பார்த்தா ஜிஹோ வந்து காயோடைய பாய் ஃப்ரெண்ட். அப்படின்றப்போ நம்ம ஜேகே கரெக்டாக அவனை கண்டுபிடிக்கவும் காய் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே கிட்ட, இது பாருங்க சார், எனக்கு வந்து இவன் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் லைஃப்பில் இந்த வேலை எப்படி முக்கியமோ அதேமாதிரி எனக்கு இவன் முக்கியம். இவன் இல்லாமல் நான் என்னுடைய லைஃப்பை நான் இமேஜின் பண்ணதில்லை. தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி அவனை விட்டுருங்க. நான் இனிமேட்டு இந்த மாதிரி தப்பு நாங்கள் யாருமே பண்ண மாட்டோம். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு வாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கெஞ்ச, இப்போ அவனும் ஜகு ப்ளீஸ் ஒரு வாட்டி என்னை விட்டுரு, ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன், இந்த பக்கமே நான் வரமாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் ஜிஹோவும் வந்து ஒரு பக்கம் கெஞ்ச, 2 பேரும் சேர்ந்து கெஞ்சுறதுக்கு. ஆனால் நம்ம ஜேகேக்கு டென்ஷன் ஆகிடுது. இப்போது அவன் ரிவால்வரை கரெக்டாக அந்த ஜிஹோவை மட்டும் அப்படி வச்சு மார்க் பண்ணிவிட்டு பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம ஜேகே வந்து முன்னாடி நடந்து போக இப்போது காய்க்கு தெரிஞ்சிருச்சு ஜேகே வந்து விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுடைய ரிவால்வர் எடுத்து நம்ம ஜேகேவை பாயிண்ட் பண்ண, நம்ம ஜேகே அவனுடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு 2 புல்லட்டை டக்கு நம்மளே இறக்கிடுறான். நம்ம ஜேகே இறக்குறதுக்குள்ளே காயும் ஒரு புல்லட் ஷூட் பண்ணிடுறான். பட் ஆனால் வந்து அது நம்ம ஜேகே மேலே படலை. பட் நம்ம ஜேகே ஷூட்டை 2 புல்லட்னே வந்து ஒரு புல்லட்டு நம்ம காயோடைய ஷோல்டர் மேலே பட்டு அவன் கீழே விழுந்து கிடக்கிறான். ஆனால் இன்னொரு புல்லட் கரெக்டாக நம்ம காயோடைய ஆள் ஜிஹோவுடைய நெத்தி பொட்டில் இறங்கி ஆள் ஸ்பாட் அவுட் ஆகிருப்பான். அதை பார்த்து நம்ம காய்க்கு ரொம்ப கோவம் ஏறியிருக்கும். அதுலேருந்து தான் வந்து நம்ம ஜேகேவை எப்படியாவது எதுனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருப்பான். அவன் கீழே விழுந்து கிடக்குறான். அவனை போயிட்டு காய் வந்து அப்படியே எழுப்பி பார்க்குறான். பட் ஆனால் ஏஞ்சிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் கன் ஷூட் சவுண்டு கேட்ட உடனே அங்கே இருக்கிற மொத்த போலீஸுமே கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே போயிட்டு பாதி பேர் வந்து அந்த இறந்து போன பிணத்துக்கிட்ட போயிட்டு எல்லாருமே நிற்க, ஒரு சில பேர் வந்து ஜேகேட்ட வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஜேகே எல்லாத்தையும் சொல்கிறான். பட் ஆனால் காயை மறந்துட்டான் அவன். ஸோ காயம் வந்து இங்கே இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது, அடுத்து இவனை ரிவெஞ்ச் எடுக்க கூட நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். பட் ஆனால் நம்ம ஜேகே வந்து அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயம் மறந்துட்டு ஸோ அங்கே இருக்கிற ஒர்க்ஸை வந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து பாடிலாம் ரிமூவ் பண்ணிடுறாங்களா. இப்போ என்னென்னா நம்ம ஜேகே வந்து காயோடைய ஆளை கொன்னுட்டான், அவன் கண்ணு முன்னாடியே வந்து கொன்னுட்டான் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால தான் காய்க்கு வந்து இன்னமும் ஜேகே மேலே ஒரு கோபம் இருக்கும். இதை தான் வந்து அங்கே உன்னை எப்படிடா சாவடிக்குமா நான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். இது எல்லாத்தையுமே நம்ம டீக்கிட்ட சொல்ல, நம்ம டீவும் சாப்பிட்டுக்கிட்டு இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலி வந்து இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்தனால தான் நம்ம ஜேகேக்கு இன்ஸ்பெக்டர் அப்படின்ற அந்த பதவியிலேருந்து டெப்டி கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷனே கொடுத்துருப்பாங்க. அவன் அதில் புதுசாக இருப்பான். அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து ஒரு யங்கர் மெம்பர், சின்ன பையன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜேஹோப் வந்து அவனோட பெரியவன். ஆனால் ஜேஹோப்பே வந்து இன்னும் இன்ஸ்பெக்டராக தான் இருப்பார். ஓகே, நம்ம ஸ்டோரிக்கு வந்துடலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஜேகே வந்து டீ கிட்ட சொல்லிகிட்டே சாப்பிட்டுருப்பேன். நம்ம டீவும் இப்போ சாப்பிட்டுக்கிட்டே ஜேகே கிட்ட, ஜங்குக்கா, அப்போது நான் உன்னுடைய ஒய்ஃப்னு தெரிஞ்சுமா அவன் என்ன கூட்டிகிட்டு போனா? அது எனக்கு தெரியல டீ. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அவன் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். அங்கே உள்ள அடையாளங்க தானே தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து பார்த்தேன். மேபி நீ என்னுடைய ஒய்ஃப்னு தெரிஞ்சதுனால தான் அவன் உன்னை பிடிச்சி வச்சுருக்கான், புரியுதா? என்னை பிளாக்மெயில் பண்ணணும், இல்லைன்னா வேறு யாராவது இருந்தால் போட்டு தள்ளிப்பான் போல அப்படின்னு சொல்லவும் நம்மகிட்ட அப்படியே வைடேஸோட என்ன இது இவ்வளோ வில்லங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது நம்ம டீவும் நம்ம ஜேகேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ரூமில் போய் படுத்துடுறாங்கடா. இப்போ பெட்டில் பார்த்தா நம்ம நிலா பாப்பாவை நடுவில் போட்டுட்டு இப்போ நம்ம டீவும் ஜேகேவும் அப்படியே சைடில் பாப்பாவுக்கு 2 பக்கமும் சைடில் போய் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகேவை நம்ம டீ வந்து அப்படியே கை அப்படியே எட்டி போட்டு ஜேகேவை பிடிக்க, நம்ம டீவை ஜேகே நல்லா அப்படியே எட்டி போட்டு கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நல்லா பாப்பாவுக்கு நல்லா நெருக்க வந்து நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே மார்னிங் ஆகுதுடா. காலைல ஏஞ்ச உடனே நம்ம சிவாக்கு தான் கால் பண்ணுறாரு நம்ம ஜேகே. இப்போ நம்ம ஜேகே காலில், ஹலோ
சிவா என்னாச்சு? நேற்று நான் அவனை பிடிக்க சொன்னேனே பாத்தியா? ஆ பார்த்தேன்டா, மாட்டிக்கிட்டான். 2 பேரையும் அந்த பர்சனல் ஜெயிலில் தான் போட்டு வச்சுருக்கேன். 2 பேரும் தனித்தனியாக தான் போட்டு வச்சுருக்கேன். நீ வந்தனா விசாரிக்க ஆரம்பிக்கலாம். சரி சரி, நான் கிளம்புறேன். பாப்பா நிலாவை வந்து அவங்க வீட்டில் அவங்க அம்மாட்ட வந்து ஒப்படைச்சிட்டு தாண்டா வருவேன். எஃப்ஐஆர்லாம் போட்டிருந்தாங்கல்ல, ஸோ பாப்பாவை கொடுத்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது அவர் கால் கட் பண்ணி. இப்போது நம்ம ஜேகே நம்ம டிவியும் பாப்பாவையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பாட்டுன்னு போயிட்டு அப்படியே எப்பயும் போல் வேலைக்கு வந்து ரெடி ஆகிட்டு மிரரில் அப்படியே பார்த்துட்டு நிற்க கொஞ்ச நேரத்தில் நம்ம டீயாவே ஏஞ்சிக்கிறாரு. அவர் அப்படியே படுத்துக்கிட்டே கண்ணை கசக்கிட்டு இருக்கா. நம்ம ஜேகே மிரரில் இருந்தே நம்ம டீவை பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா பாப்பா நல்லா நம்ம டீயோடைய நெக்கை சுற்றி கையை போட்டு ஹக் பண்ணிவிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பா. அவளை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம டீ பொறுமையாக ஏஞ்சி ட்ரெஸ் ரூம்லாம் போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜேகே கிட்ட வந்து நின்று என்னன்னு பார்த்தா நம்ம ஜேகே மிரரில் அப்படியே ஹேர் செட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நம்ம ஜேகேக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவருடைய ஹேரை நம்ம டிவி வந்து செட் பண்ணி விட்டுட்டுருக்காரு. இப்போது அப்படியே பேசிகிட்ருக்கா நம்ம டீ கிட்ட நம்ம ஜேகே சொல்கிறாரு, டீ ஒரு சின்ன வேலை இருக்குடா. பாப்பா நிலாவை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு உன்னை வந்து உன் வீட்டில் கொண்டு போய் விடுறேன். அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுறேன், ஓகேவா? நைட்டு வந்து உன்னை நான் பிக் பண்ணிக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ நம்ம டீ ஜங்குக்கா ப்ளீஸ் நம்ம வீட்டிலே கொண்டு போய் விடுனாப்பா, நான் இருந்துக்கிறேன் ப்ளீஸ், நம்ம வீட்டுக்கு அங்கே வேண்டாண்டா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ இப்படி குழந்த மாதிரி அடம் பிடிக்கவும், இப்போ நம்ம ஜேகே இல்லைடா வேணாண்டா தங்கம், இப்போ தானே இதெல்லாம் முடிஞ்சிருக்குது. அதுவும் இல்லாமல் நீ இந்த நேரத்தில் தனியாக இருக்கிறது எனக்கு சேஃபாக படலை. ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் என்னால் தாங்க முடியாது. நீ அங்கே இருக்கிறது தான் நல்லது. சொல்கிறத மட்டும் கேளு ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ டீ ஓகே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். இப்போ எதுக்காக இப்படி சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜேகே அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. இப்போது 2 பேருமே வந்து நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. நேராக அங்கே போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்கா. இப்போது நம்ம டீ கிட்ட தான் நிலா பாப்பா நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம டீ கிட்ட நிலா பாப்பா அப்படியே விளையாடிட்டே நிற்கா. நம்ம ஜேகே வந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் நிலா பாப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அம்மா கிட்ட ஓடுறா. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து அங்கே வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே நிலா பாப்பா அப்படியே ஓடுவோம். நம்ம டீவும் ஜேகேவும் அப்படின்னு நின்று ஸ்மைல் பண்ணிகிட்டே அங்கே பார்க்கா. அவள் அவ்வளோ அழகா அவங்க அம்மா அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டுருப்பா அவங்க அம்மா கிட்ட. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அவங்க 2 பேரும் அவங்க பாசத்தை அப்படியே பரிமாறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஜேகே கிட்ட நம்ம நிலா பாப்பாவோட அம்மா வந்து ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. எனக்கு சொந்தமாக ஒரு பையன் இருந்தால் கூட இதெல்லாம் பண்ணியிருப்பானா என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. அப்புறம் நிலா பாப்பா நம்ம டீவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம் அவங்க அம்மா கிட்ட. நம்ம நிலா பாப்பா இப்போது அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, நான் 2 நாளாக காண போயிருந்தேன்ல, அதில் 2 நாள் நான் தனியாக இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்தேன். அப்போ தான் இந்த அண்ணாவை பார்த்தேன் தெரியுமா, இந்த அண்ணா என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவரே வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்புறமேட்டு அந்த அண்ணாவும் நானும் அங்கே ஒரு 2 நாள் கிடந்தோம். நான் 4 டேஸ் அங்கே இருந்தேன் தெரியுமா. ஆனால் இந்த அண்ணா 2 நாள் பாவம் வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த அண்ணா சாப்பிட கூட இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட க்யூட்டாக சொல்கிறத பார்த்து நம்ம டீவும் ஜங்குக்கும் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. இப்போது அவங்க நம்ம டீக்கும் தேங்க் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம டீ வந்து அங்கே அவளை காப்பாற்றுறதுக்கு போய் தான் மாட்டியிருப்பான். அவங்க ஒரு வாட்டி சாரி சொல்லிட்டோம் தேங்க்கும் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் அங்கேருந்து பேசலையாக முடிச்சுட்டு அப்படி அங்கேருந்து கிளம்ப இப்போ நம்ம ஜேகே நேராக காரை நம்ம டீயோடைய வீட்டில் தான் கொண்டு போய் விடுறாரு. அங்கே போன உடனே நம்ம மிஸ்ஸஸ் கிம்மும் மிஸ்டர் கிம் 2 பேருமே வந்து நம்ம ஜங்குக்கை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வாப்பா மாப்பிள்ளை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜேகே எதுக்காக டீவை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு உட்பட எல்லா விஷயத்தையுமே சொல்ல இப்போது அவங்களும் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது ஜங்குக் அங்கேருந்து கிளம்ப போகிறப்போ இப்போ நம்ம டீ கூப்பிட்டு ஜங்குக்கா நீ எப்போ வந்து கூட்டிகிட்டு போவ,
ஏய் இதை பாரு, நான் வந்துடுவேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுவேன், புரியுதா? ம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவா? சீக்கிரமானா எப்போ வருவா? தெரிலடா, நான் வருவேன்டா. இல்லை, நீ டைம் சொல்லு. சரி, நைட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிகேவும் அங்கேருந்து கிளம்பிட்டா. இப்போ நம்ம டீ அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அவங்க அம்மாவுக்கு எல்லா சாப்பாடெலாம் இது பண்ணுறதுல அப்படியே ஹெல்ப் பண்ண. இப்போது அப்படியே அவனுக்கு டைம் பாஸ் ஆகுது. இப்போ இந்த சைடில் பார்த்தா நம்ம ஜேகே அங்கே ஒரு 30 மினிட்ஸில் போய் அங்கே ரீச் ஆகிடுவார்றா. அங்கே போன உடனே அங்கே நம்ம சுகா தான் வழியிலே வந்து நின்றுட்டு இப்படிக்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படிக்கா கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா அங்கே மொத்தம் 2 ஷெல் இருக்குது. அதில் 2 ஷெல்லில் ஒன்றுத்துல காய் இருக்கான், இன்னொன்றுத்துல அவனுக்கு நம்ம ஜேக்கிக்கு வந்து ஹெல்ப் பண்ண அடியாள் இருப்பான். இப்போ நம்ம சுகா கேட்குறாரு, டேய் மச்சான், அந்த காய் தான் நம்ம பிடிக்கணும், இவன் உனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னேன், அவனை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்க, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இல்லைடா மச்சான், அவன் காரணமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணான், எதுக்குன்னு தெரிலல, அதனால தான். சரி, நல்லவனா இல்லை கெட்டவனா யாருக்கு தெரியும்? இவன் பாரு, எப்பயோ பண்ணதுக்கு இப்போ ரிவெஞ்சுன்னு வந்து நின்றுட்டுருக்கான். இவன் என்னதோ எனக்கு தெரியலையே, அதனால தான் சொல்கிறேன். எப்படியோ அவனை பிடிச்சி வச்சல, அது போதும், இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போன உடனே அந்த காய் தான் நம்ம ஜேகிக்கு அந்த காயை பார்த்த உடனே நல்ல கோவம் ஏறிடுது. உடனே போட்டு அவனை பங்கு பங்குன்னு குத்த ஆரம்பிக்கிறாரு. குத்திட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒய்ஃப் மேலே நீ கை வைப்பா, அவன் உதட்டுல இருந்து ரத்தம் வர அளவுக்கு நீ போட்டு அடிச்சிருக்கல அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு சொல்லி சொல்லி அடிச்சிட்ருக்காரு. அவன் விட்டால் செத்துருவான் போல், அந்த கண்டிஷனில் இருக்கான். இப்போது நம்ம ஜேகேயோட கோவத்தை பார்த்துட்டு நம்ம சுகாவே போயிட்டு அவனை அப்படி நம்ம ஜேகே வந்து அப்படியே ஹிப்பை பிடிச்ச பின்னாடி எடுத்து, சரி மச்சான் விட்றா விட்றா, செத்துற போகிறான்டா, அவனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணணும், விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே பேக்கு பிடிச்சி இழுக்க, நம்ம ஜேக்கவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் காம் ஆகிடுறாரு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு பஞ்சு குத்துட்டு அந்த ஷெல்லை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ பக்கத்தில் ஒரு 2 ஷெல் தாண்டி இன்னொரு ஷெல் இருக்குது. அந்த ஷெல்லில் தான் வந்து நம்ம ஜேகிக்கு வந்து ஹெல்ப் பண்ண பையன் வந்து அங்கே இருந்துகிட்ருப்பான். சரி, என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான்டா. இப்போது அங்கே டோரை வந்து நம்ம அங்கே வேலை பார்க்குறவங்க வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. நம்ம டீவும் நம்ம ஜேகேவும் சுகாவும் 2 பேருமே வந்து அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஆக்சுவலி வந்து இப்போ அந்த ரூம் எப்படி இருக்குதுன்னா, நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, நல்லா கொஞ்சம் பெரிய ரூம் தான்டா. அங்கே வேறு எந்த விதமான ஃபர்னிச்சர்ஸும் இல்லை. சென்டரில் ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டுக்கு நேராக கீழே ஒரு டேபிள் இருக்குது. ஆப்போசிட்டில் 2 சேர் இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ தான் இருக்குது அந்த ரூம்லேயே. இப்போது ஒரு சேரில் வந்து கையில் சங்கிலியோட, அதாவது அரெஸ்ட் பண்ணால் போடுவாங்கள்ல, அந்த சங்கிலியோட ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான். நல்லா அடி வாங்கி உட்காந்துட்ருக்கான். இப்போ ஆப்போசிட்டில் சேரில் வந்து நம்ம ஜேகே வந்து உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு அந்த முன்னாடி இருக்கவனை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. அவனும் கீழேயே பார்த்துட்ருக்கான். நம்ம ஜேகே வந்தது கூட கவனிக்காமல் வேணும்னே அவன் கீழேயே பார்த்துட்ருக்கான். இப்போ நம்ம ஜேகே, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடா. இப்போ அவன் என்ன முந்தெல்லாம் பார்க்காம, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி திமிரா ஆன்சர் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜேகே, இங்கே பாரு, நீ என்ன மயத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தெரில, முதல்ல எனக்கு ரீசன் சொல்லு. உனக்கு காயை எப்படி தெரியும்? அதுவும் இல்லாமல் என்கிட்ட எல்லாமே சொன்னான். இதுக்கு காரணமே இல்லாமல் நீ அவன்கிட்ட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தவனா? என்ன விஷயம்? நீ அவன்கிட்ட இப்போது நீ ஹெல்ப் பண்ணதெல்லாம் வச்சு பார்த்தா காய்கிட்ட நீ வேலை பார்க்க போன மாதிரியே எனக்கு தெரியல. உன் மேலே எனக்கு செம்ம டவுட்டு. அதனால தான் காப்பாற்றணுன்னா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர சொன்னேன். சொல்லு, என்ன விஷயம்? எப்படி உனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜேகே கொஷின் கேட்டுகிட்டே இருக்கா. பட் ஆனால் அவன் அப்படியே அமைதியாக கீழே பார்த்துட்டு இருக்கவும் அந்த பெஞ்ச் மேலே டக்குன்னு ஒரு தட்டு தட்டுறான். நம்ம ஜேகே தட்டுனதும் வெளியே இருக்கவங்க ஒரு படம் நல்லா பயந்துடுறாங்க. இப்போது அவன் நம்ம ஜேகே அந்த பையன்கிட்ட, இதை பாரு, இப்போ இந்த தட்டுனது இப்போது மண்டையில் வந்துன்னா மண்டை பொழந்திருக்கும், இன்னொரு வாட்டி தட்டுறதுக்குள்ளாட மரியாதை சொல்லிவிடு, இல்லைன்னா அவள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அவன் அப்படியே லைட்டாக அப்படியே பயந்துட்டு நம்ம ஜேகேயை பார்த்து அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். இப்போது அவனே சொல்கிறான், இப்போ என் பேர் வந்து லீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ வந்து அந்த அடியாள் பேர் லீ, ஓகேவா? இதுவும் நான் கூகுள்லேருந்து தான் எடுத்தேன். இப்போ அந்த அடியாள் பேர் வந்து லீ. இப்போ வந்து என் பேர் லீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி உனக்கும் காய்க்கும் எப்படி பழக்கம்ன்றதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் திரும்பி அமைதியாகிடுறான். இப்போ நம்ம ஜேகே நல்லா கோவமாயிட்டு, என்னடா ஒவ்வொன்றுத்துக்கும் உனக்கு தட்டிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போது அவனே வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுறான்டா. இதுவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் தான்.
ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது என்னென்னா, இப்போது இந்த லீன் இருக்கான்ல, இவன் வந்து இந்த இந்த மாஃபியாவுக்கு இவனுக்கு இந்த கிரிமினலுக்கு கீழே வந்து வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலி அவன் வந்து ரொம்பவும் புவர் காய், ரொம்பவும் கஷ்டப்படுற குடும்பம். அவனுக்கு வந்து வீட்டில் மொத்தம் அவனுடைய ஒய்ஃபு, அவனுடைய அப்பா அவன் சொல்லிட்டு மொத்தம் 3 பேர் இருக்காங்கடா. ரொம்ப சாப்பாடுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி குடும்பம் தான். அவனுக்கும் அவனுடைய ஒய்ஃப்க்கும் லவ் மேரேஜ் தான். அவன் கூடயே அவங்க அப்பாவும் வந்து அப்படியே வச்சு பார்த்துக்கிறாங்க. இப்போ அவங்க ஒய்ஃப்க்கு வந்து 9 மந்த்து, நெக்ஸ்ட் மந்த் டெலிவரி அப்படின்ற மாதிரி 9 மந்த்து. இப்போ வந்து இப்படியே போயிட்டுருக்கு. அவங்க அப்பா வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு இந்த காசு கொடுத்தெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா, சீட்டு ஆடுவாங்க இல்லையா, பெட் கட்டிட்டு, அந்த மாதிரி வந்து பட்ட ஆள். கஷ்டத்தை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டார். இப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, சார் நாங்கள் வந்து மொத்தம் எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பேர் சார். நான், எங்கள் அப்பா, என் ஒய்ஃபு, அப்புறம் எனக்குன்னு பிறக்க போகிற குழந்த. என் ஒய்ஃப் 9 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்படி நாங்கள் ஒரு பக்கம் இருக்க, நான் இப்போ இருக்க மாதிரியெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வந்து நாங்கள் ரொம்ப திண்டி அடிப்போம் சார். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் கஷ்டத்தையே புரிஞ்சுக்க மாட்டார். அவர் குடிக்கிறதுக்கு காசு எடுக்கிறது என்ன, சீட்டாடுறதுக்கு காசு எடுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அவர் சம்பாரித்த காசு மாரி எடுத்து செலவு பண்ணிகிட்ருப்பார். ஆனால் அதில் இருக்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் கஷ்டப்படுறது நான் தான். அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல, இப்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா வந்து வீட்டில் சேர்த்து வச்சுருக்க கொஞ்சம் கொஞ்சம் காசையும் எடுத்து செலவு பண்ண வீட்டில் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, சாப்பாடுக்கு, இதுக்கெல்லாம் வந்து செலவு இல்லாமல் போயிடுது. இவர் வீட்டிலேருந்து செலவு பண்ணுறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு லீ போயிட்டு இருக்கிற சாப்பாடு காசு எல்லாத்தையுமே எடுத்து ஒளிச்சு வச்சுருவான். அப்படி ஒளிச்சு வைக்க ஸ்டார்ட் பண்ணதும் அவங்க அப்பா வந்து காசு தேட மாட்டார். பட் ஆனால் குடிச்சிட்டு வருவார். என்னன்னு பார்த்தா தெரிஞ்சவங்க கிட்ட காசு வாங்க ஸ்டார்ட் பண்ணி, இப்போது தெரியாதவங்க, அதுவும் இல்லாமல் இந்த க்ரைம் பண்ணுறவங்க கிட்டேருந்து காசு வாங்கி சரக்கு அடிக்கிறது, சீட்டு ஆடுறது, பெட்டு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நல்லா அரட்டடிச்சிட்ருப்பாரு. இப்போது என்னென்னா, இப்படி தான் காய்கிட்ட இருந்தும் காசு வாங்கியிருப்பார் அவங்க அப்பா. ஆனால் இந்த விஷயம் அவங்க ஒய்ஃப்க்கும் லீக்கும் சுத்தமாக தெரியாது. இந்த விஷயம் தெரியாமலே அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இப்போது லீ வந்து வேலைக்கு போனாருன்னா ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார். அதேமாரி வேலைக்கு போயிட்டு வரப்போ அவர் வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க இந்த கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கையில் கன்னோட வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரதை பார்த்ததும் நம்ம லீக்கு கையில் உசுறு இல்லை, ஓடுறாரு உள்ளே போயிட்டு பார்த்தா அவங்க அப்பா ஒரு பக்கம் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒய்ஃபு கதற சவுண்டு. என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு டெலிவரி பெயின் வந்திருக்குது. என்னென்னா இவங்க அப்பா வந்து காசு வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம இருப்பாருடா. காய் வந்து திரும்ப கேட்குறப்பையும் அவரால் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அவன் இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக இவருடைய வீட்டுக்கே வந்து இவரை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. காசு கேட்டிருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டார். ஸோ அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மாமனார் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லீயோடைய ஒய்ஃப் வந்து தடுக்கிறப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுன்றது கூட கவனிக்காமல் நம்ம காய் வந்து கீழே தள்ளி விட்டுருப்பாரு. அவங்க கீழே போய் இடிச்சு அவங்களுக்கு அந்த 9 மந்த்ஸ் அந்த டெலிவரி பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்போது இதுக்கு மேலே இவன் வேஸ்ட்டு, இவன் நினச்சாலும் காசை கட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ வீட்டில் இல்லாதப்போ நம்ம லீயோடைய அப்பாவை ஒரே ஷாட்டு அப்படியே ஆள் காலி மட்டை. இப்போது அவனுங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய ஒய்ஃபை கூட கவனிக்காமல் அவனுங்க பாட்டுன்னு வீட்டில் விட்டு வெளியே வர நேரம் தான் நம்ம லீ இப்போ கரெக்டாக உள்ளே போயிருப்பார். உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா ஒரு பக்கம் ரத்த வெள்ளத்தில் கிடக்க, இவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு பக்கம் இப்படி இருப்பாங்க. இப்போது டக்குன்னு ஒரு கேபுக்கு டக்குன்னு ஒரு கால் பண்ணி ஒரு கேபை வர வச்சு அவங்க ஒய்ஃபை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காரில் போட்டு சீக்கிரமாக பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இப்போ அந்த கேப் டிரைவரும் பக்கத்துலேயே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணி விடுறாங்கடா, இறக்கி விடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒய்ஃபை வந்து கூட்டிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போயிடுறாங்க. டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் ஆகுது. எந்த விதமான ஆன்சருமே உள்ளேருந்து டாக்டர்கிட்டேருந்து வரலை. ரொம்ப நேரம் ஆகுது.
இப்போது அவங்க அந்த லீவுடைய ஒய்ஃப்னால் கீழே அடிபட்டதுனால என்னன்னு தெரியல, அவங்களால வந்து டெலிவரி கரெக்டாக அவங்களால கொடுக்க முடியல. டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் கொடுக்க முடியும். அவங்க வந்து இறந்துடுறாங்க. இப்போ நம்ம லீக்கு வந்து அத கேட்ட உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயி நொந்து போயிடுறாரு. பெத்த அப்பனும் இல்ல, கட்டின பொண்டாட்டியும் இல்ல. இதுக்கப்புறம் நான் எதுக்குடா வாழணும் அப்படின்ற மாரி அப்படியே ஒரு மாரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பட் ஆனால் அவர் உள்ளுக்குள்ள ஒரு கோபம் இருக்கு. என்னன்னா, அந்த கோபத்துலேயும் அந்த கஷ்டத்துலேயும் அவருக்கு மைண்டுக்கு வர ஒரே ஃபேஸ் காயோடைய ஃபேஸ் தான். ஏன்னா காய் தான் லாஸ்ட்டாக அவர் பார்த்த ஃபேஸு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரப்போ. அப்போ காய் தான் ஏதோ ஒரு ஒய்ஃபை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு காயை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேலைக்கு போயிருப்பார். இது எல்லாத்தையுமே நம்ம ஜேகே கிட்ட சொல்ல, நம்ம ஜேகேவும் உட்காந்து பொறுமையாக கேட்குறாரு. நம்ம சுகாவும் பக்கத்தில் நின்றுட்டு கேட்டுட்டு தான் இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம நம்ம ஜேகேக்கு வந்து பாவமாக இருக்குது. ஏன்னா இவன் லைஃபு ஃபுல்லாகவே அடி தான் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேரில் தப்பான வழியில் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டும் அவர் யோசிக்கிறாரு. இப்போது லீக்கிட்ட நம்ம ஜேகேவே போயிட்டு, இங்கே பாரு, நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு தப்பு பண்ணிட்ட. இவன் கூட நீ கூட்டு சேர்ந்துருக்கக்கூடாது. போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு நீயா ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ண பார்த்தியா, அதுதான் நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லவும், இப்போது லீ சொல்கிறான், சார் இதெல்லாம் நான் எப்போயோ வந்து பண்ணேன் சார், யாருமே கேட்கல. காயின்ற பேரை சொன்னால் ஆல்ரெடி அவன் மேலே ட்ரக்கு கேஸ் நிறையா இருக்குது. அதுக்கே அவனை தேட முடியாமல் நாங்களாம் உட்காந்துட்ருக்கோம். இதில் இருந்து நாங்கள் எங்கடா போயிட்டு நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டுறாங்க சார். நான் எங்கேருந்து போய் நான் உங்கள்கிட்டலாம் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? நீங்கள் என்ன வந்து காது கொடுத்து கேட்டுட்ருக்கீங்களா? இது என் ப்ராப்ளம் சார், நான் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அப்படி ஃபீல் பண்ணி சொல்லவும், நம்ம ஜெகிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இருந்திருந்தாலும் இவன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அவனுடைய கை விலங்கு அப்படியே அவுத்து விட்டுட்டு, சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆக்சுவலி வந்து இவங்க 2 பேரும் பிடிச்சி வச்சிருக்கிறது இன்னமும் கவர்மெண்ட்டுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சீக்கிரட்டாக தான் எடுத்துகிட்டு வந்து வச்சு விசாரிச்சிட்ருப்பாரு. நாளைக்கு கோர்ட்டில் கொண்டு போய் ஆஜர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது லீயை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. இப்போ யூங்கி, ஏய் என்னடா நீ பாட்டுன்னு ஓப்பன் பண்ணி விட்ட, இப்போது நாளைக்கு எதுனா கேட்டால் என்னடா பண்ணுறது? இந்த விஷயம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம மூடி வச்சுருக்க வரைக்கும் யாருக்கும் தெரியாது, விட்றா. அவனே டெய்லி லைஃப்பில் அடி வாங்கிட்டு இருக்கான். இதில் நம்ம போயிட்டு வர ஒரு அடி கொடுத்தா அது அவனுக்கு சொரணே இருக்காது, விடு, போய்ட்டு பொழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுடுறாரு. இப்போது காய் இன்னும் ஜெயிலில் தான்டா இருக்கான். இவன் இப்போ தானே இது அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் நம்ம இப்படி விட்டுட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா நம்ம ஜிகே 2 பேருமே அதே இடத்துல அங்கேயே தங்கிடுறாங்க. 2 பேரும் சேரில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கிற நேரம் பாவம் 2 பேரும் சேர்ந்து சேர்லேயே படுத்து தூங்கிடுவாங்க. இப்போது காலையில் டக்குன்னு நம்ம ஜேகேக்கு அப்படியே முழிப்பு வரும். ஒரு 8:30 போல் அப்படியே டக்குன்னு முழிப்பு வரும். என்னென்னு பார்த்தா நம்ம டீவை சுத்தமாக மறந்துருப்பார். நைட் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா விடிஞ்சிருச்சே, போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் யூங்கிய படன்னு எழுப்புனா அவர் பயந்து போய் ஏஞ்சி கண்ணை எடுத்து யார் அது அப்படின்னு கேட்க, இப்போ நம்ம ஜேகே தான், டேய் சுட்டுறாதரா, நான் போய் டீயை பார்க்கணும், நீ இங்கேயே இரு, எதனாவது வந்து கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் சொல்லு, அவனை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்துடாத, நான் போயிட்டு டீவை பார்த்துட்டு நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம இவங்கியும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்க கலக்கத்தில் சரிடா நீ போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போது நம்ம டிவி பார்க்க நம்ம ஜேகேவும் அங்கேருந்து ஓடிடுறாரு. பரபரன்னு காரை எடுத்துகிட்டு அப்படியே பறக்காத குறையாக போயிட்டுருக்காரு. இப்போ நேராக போயிட்டு காரு நம்ம டேவுடைய வீட்டில் தான் போய் நிற்கிது. நின்றதும் அப்படியே ஸ்கர்ட் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிட்டு டே அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம மிஸ்ஸஸ் கிம் தான் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அவங்க எப்பாடி எப்படியாவது வந்து தொலைஞ்சி, அவங்க நேற்று 12 மணி வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான், நீ வருவன்ட்டு. எங்கே தான் போன நீ? இல்லை ஆண்டி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. ஐயோ, அவன் 12 மணி வரையும் உட்காந்துட்டு இருந்தான்டா. அவ்வளோ நேரம் நான் தூங்குன்னு அவனை போட்டு அடித்து தான் அவனை தூங்க வச்சேன், அது தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ ஜேகே சரி இப்போ டீ எங்கே ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்க, மேலே இருக்காண்டா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போது நம்ம ஜேகேவும் வந்து
பொறுமையாக மேலே போயிட்டு பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஏஞ்சல் குட்டி அழகா டெடி பேர் மாதிரி நடுவில் அப்படியே அந்த இந்த கட்டில் அழகா ஒரு தலகாணி கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த பெட்டுக்கு சைடில் இருக்க ஒரு கவுச்சில் போயிட்டு நம்ம ஜெக்கி உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு நம்ம டிவியே பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. இந்த அழகை ரசிக்க தாண்டா நான் இப்படி ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி. இப்போது ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம டீவுடைய அம்மா நம்ம ஜேகேக்கு ஒரு ட்ரேயில் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ காஃபி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜேகே கிட்ட கொடுத்துட்டு அந்த ட்ரேவை வச்சு நம்ம டீவுடைய பட்டிலே ஒரு அடி அடித்து, டேய் எழுந்திரி, நைட்டு ஃபுல்லாக ஜங்குக்கு நீ இதை வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லவும் நம்ம டீ அப்படியே தூக்கத்துலேருந்து ஏஞ்சி எங்கே 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஜேகே சைடில் இருந்து இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இப்போது நம்ம ஜேகேவை டீ போயிட்டு பட்டுன்னு 4 அடி வைக்குவோம். அந்த காஃபி கப்பை அப்படியே கீழே வச்சுட்டு நம்ம டீ அடிக்காத மாதிரி கையை பிடிச்சி கிட்ட இழுத்து வச்சுட்டு, சாரிடா வேலையாயிடுச்சு, அதான் தூங்கிட்டல, ஒன்றும் இல்லை விடு, அதான் வந்துட்டல, இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவி அப்படியே நம்ம ஜிகே அப்படியே காம் பண்ணுறாரு. இப்போது அப்படியே ஒரு 10 o'clock இருக்கும்டா. 2 பேரும் பேசிலாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே வராங்க. கீழே இறங்கி வந்தால் அவங்க அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் டைனிங் டேபிள் எடுத்து வச்சிட்ருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் ஹாலில் இருக்க ஒரு கவுச் மேலே உட்காந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது டோர் வந்து காலிங் பெல் அழுத்துகிற சவுண்ட் கேட்குது வெளியே. இப்போது நம்ம டே தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு, டேய் அண்ணா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது நம்ம மிஸ்டர் ஸ்கிம்க்கு அண்ணான்னு சொன்னதும், என்னது ஜின்னு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவங்களும் வாசலில் போய் நின்று பார்த்தா நம்ம ஜின்னு தான் வெளியே நின்றுட்டுருப்பாரு. ஜின்னும் வயனை 2 பேருமே வந்திருப்பாங்க. இப்போது 2 பேரையும் உள்ளே கூப்பிட்டு கவுச்சில் உட்கார வச்சுட்டு நம்ம மிஸ்ஸஸ் கிம் தான், என்னடா உன் வீட்டுக்கு இப்போ தான் வழி தெரிஞ்சுதா, உன் புருஷன் உன்னை விடவே இல்லையா அப்படின்னு கேட்கா. ஆமாம்மா அப்படிலாம் இல்லைம்மா, சும்மா அவர் அங்கே வேலையில் பிஸியாக இருந்தார், நானும் அங்கே வீட்டில் பிஸியாக இருந்தேன், அதனால தான் வர முடியல, சாரிம்மா, அதான் அன்றைக்கி இடையில வந்துட்டு போனேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பக்கத்தில் ஷாப்பிங்க்குன்னு வந்தேன், அதனால தான் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இப்போது பக்கத்தில் ஒயன் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டீ, ஒயன் நீ எங்கே காலையிலேயே கிளம்பிட்ட? அதுவா டீ, அது வந்து நான் இப்போது ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கேனா, அதனால தான். ஏய் இல்லை, நீ கிராஜுவேட் ஆகிட்டல்ல, அப்போது நீ இன்னும் இப்போ படித்ததுக்கு இன்னும் வேலை தெரியலையா? அப்படி இல்லை, படித்ததுக்கு வேலை தேடிட்டு தான் இருக்கேன், அது கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்கிற வரைக்கும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமேன்னு பண்ணிகிட்ருக்கேன். ஓ பார்ட் டைம் ஜாப்னா அப்போனா நீ என்ன பார்ட் டைம் ஜாப் பார்க்குற? அதுவா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைடா, பேபி சிட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னது பேபி சிட்டராக இருக்கியா? ஆனால் குழந்தைங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சே, அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸ் வந்து நினச்ச நேரம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ ஒயன், இல்லாட்டி அந்த பாப்பாவுக்கு அம்மா இல்லை, அம்மா பிறக்கும் போதே இறந்துட்டாங்க போல், அப்பா மட்டும்தான், அதனால் அவரும் வந்து என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுப்பார், வர முடியலன்னு சொன்னால் சரிம்மா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, மற்ற பேபி சிட்டர்ஸ் மாதிரி நான் அவ்வளோவாலாம் ஒன்றும் கஷ்டப்படல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிகிட்ருக்கேன். இப்போது டேவும் ஜேகேவும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. டேவும் ஜேகேவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம டேக்கிட்ட நம்ம ஜேகே அங்கே லீவ் வந்து சொன்ன கதை எல்லாத்தையுமே நம்ம ஜேகே வந்து டேக்கிட்ட சொல்ல நம்ம டேவும் உட்காந்து நல்லா யோசிச்சுட்ருக்காரு. பேசிட்டு இதனால தான் பண்ணால் போல், பாவம் நம்ம வேறு ஆஷா வேறு பிஹேவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. இப்போது இப்படி பேசி இப்படி டைம் போகுது, நாட்கள் போகுது. இப்போது ஒரு 1 வீக் மாதிரி ஆயிடுச்சுடா. அவங்கவுங்க டியூட்டியில் இருக்காங்க. இப்போது ஒரு ஃபைன் டே நம்ம ஜேகேக்கு கால் வருது. ஒரு 12 o'clock மார்னிங், ஆஃப்டர்நூன் ஆகிற டைம் அப்படி இருக்கும்ல, அந்த டைம் ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம சுகா தான் கால் பண்ணி, ஜேகே எங்கே இருக்கடா, சீக்கிரமா வா. ஏன்டா என்னாச்சு, ஏன் இப்படி கத்துற, என்னாச்சு?
இல்லைடா அவன் தப்பிச்சிட்டான்டா, சீக்கிரம் வாடா. என்னது தப்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு காலை கட் பண்ணிட்டு யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டீக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்புறாருடா கார் எடுத்துக்கிட்டு. ஓகேடா, நான் இப்போது இந்த எபிசோடை நான் இங்கேயே முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து என்ன நடக்குது, யார் தப்பிச்சா அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, அப்போ தான் நிறைய வீடியோ எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போட தோணும். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது போராக போக வாய்ப்பு இருக்குது, அடுத்ததுலேருந்து நல்லா போகும். பார்க்குறத ஸ்டாப் பண்ணிடாதீங்கடா. ஓகே, பை பை. நம்ம இன்னொரு